ஓம் சாய்ராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்ரீமத் பாகவதம் இன்னைக்கு நம்ம 14வது நாளில் இருக்கோம். 2வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் பகவானோட திரு அவதாரங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கடந்த 8 நாட்களாக ஸ்ரீமத் பாகவத பதிவுகள் நம்ம எல்லாரும் கேட்காம இருந்தோம். இன்னையிலிருந்து தினமும் நம்ம கேட்க போகிறோம். ஸ்ரீமத் பாகவத பதிவுகளில் மிக மிக ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கோம். பகவானோட திரு அவதாரங்களை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். போன பதிவில் பகவான் வாமன அவதாரமாக ஒரு சின்ன பையனா, ஒரு 3 அடி உயரமுள்ள சின்ன பையனா வந்தார். எந்த ஒரு ஆயுதமும் இல்லாமல் கையில் வெறும் கொடையை மட்டும் பிடிச்சிட்டு வந்தார். வாமனனா வந்தார். அந்த அவதாரத்தை எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியோட ஆணவம் அகம்பாவத்தை அடக்குனாரு. யாருக்கும் அகந்த இருக்கக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நான் கொடுக்குறேன், நான் வாங்குறேன், நான் அனுபவிக்கிறேன், எல்லாமே எனக்கு தான் சொந்தம், இதை நான் செஞ்சேன், அதையும் நான் தான் செஞ்சேன், இப்படி எதற்கும் நம்ம உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடத்தையும் நமக்கு கற்பித்தாரு. வாமன அவதாரம் எடுத்து கையில் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அவதாரம் கையில் கோடாரி எடுத்துட்டு வராரு பகவான். பரசுராமர் அவதாரம். பரசுனா கோடாரி, கோடாரி எடுத்துட்டு வராரு, ராமரா வராரு. அதான் பரசுராமர் அவதாரம். பக்தர்கள் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. பரசுராமர் வேற, ஸ்ரீராமர் அவதாரம் பார்க்குறோம்ல, அந்த அவதாரம் வேற, பரசுராமர் அவதாரம் வேற. அதே மாதிரி தான் பலராமன் அவதாரமும் வேற. நீங்க இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது பரசுராமர் அவதாரம். கையில் கோடாரி எடுத்துட்டு வராரு. எதற்காக வராரு கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எல்லாரும் சந்தோஷப்படுவோம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க தப்பையும் இதில் உணர்வோம். நம்மளை வழி நடத்துகிற அரசன் எப்படி இருக்கணும்? நம்ம எல்லாரும் எதிர்பார்ப்போம்ல, நம்மளை வழி நடத்துகிற அரசன் நல்லா இருக்கணும். அதாவது நம்ம நாட்டை ஆள்ற இந்த அரசியல்வாதிகள்லாம் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அரசன் எவ்வளியோ மக்களும் அவ்வளியேன்னு சொல்லுவாங்க. இப்போ அரசனே சரியில்லை அப்படின்னா அந்த நாடு எப்படி இருக்கும்? மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசன், நல்வழிப்படுத்த வேண்டிய அரசன், ஆனால் அவங்கள எல்லாரையும் தவறாக வழி நடத்துறது, இவங்களோட சுய லாபத்துக்கு மக்களை கஷ்டப்படுத்துறது, இந்த மாதிரிலாம் செஞ்சிட்டு இருக்கிறது சரியா? இது எல்லாம் பகவானுக்கு பிடிக்குமா? பிடிக்கவே பிடிக்காதுல்ல. அதுக்காக தான் பகவான் என்ன செய்யறாரு? பரசுராமனா கையில கோடாரி எடுத்துட்டு வராரு, அவதாரம் எடுத்து வராரு. சிரஞ்சீவி இன்னைக்கு வரைக்கும் பரசுராமர் இருந்துகிட்டு இருக்காரு. என்னைக்கு திரும்ப இறங்க போறாருன்னு தெரியல. முழுவதுமா கேளுங்க, எங்க இருக்காரு, எப்ப இறங்குவாரு எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிரஞ்சீவியே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு பரசுராமர். பரசுராமர் அவதாரமே ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு அவதாரம். ஒரு பிராமண குலத்துல பிறந்தவர், ஆனா கையில ஆயுதமே எடுத்து எல்லாத்தையும் வதம் செய்தார். இப்படி பிராமண குலத்துல பிறந்தவர். இப்ப இந்த பிராமண குலம் அப்படின்னு கேட்கும் போதே என்னன்னா, அந்த குலத்துல பிறந்துட்டா மட்டும் அவங்க மேன்மை அடைந்தவங்களா? அப்ப மற்றவங்க எல்லாம் பகவானை விரும்புகிறோமே, நம்மளாம் நல்லவங்களா இருக்கிறோமே, அப்ப நமக்கு அந்த மேன்மை கிடைக்காதா அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த குலத்துல பிறந்திருந்தாலும் சரி, ஒருத்தங்க பிராமண குலத்திலேயே பிறந்திருந்தாலும் அவங்க தவறான நன்னடத்தில் இருந்தாங்கன்னா அதனால அவங்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது. நம்ம எங்க இருந்தாலும் எந்த குலத்துல பிறந்தாலும் நம்ம எப்படி இருக்கோம் அதை வைத்து தான் ஒருத்தங்களோட தரம் நிர்ணயம் செய்யப்படுகிறது. இதுதான் வேத சாஸ்திரங்களும் சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வேத சாஸ்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால பிராமண குலத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது ஏன் அங்கதான் பிறப்பாரா அப்படிலாம் கிடையாது. இப்ப நமக்கு தெரியும், கிருஷ்ண பரமாத்மா பிராமண குலத்திலேயே பிறந்தாரு? இல்லை. ஸ்ரீராமன் பிராமண குலத்திலேயே பிறந்தாரு? இல்லை. அப்ப குலத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்ப இதுக்கு எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, அந்த வேத காலங்கள்ல வாழ்ந்த பிராமணர்கள் ரொம்ப சாதுக்களாக இருந்தாங்க. யாரு மேலேயும் கோபப்பட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் பொறுமையா இருப்பாங்க. எந்த அளவுக்கு பொறுமையா இருப்பாங்க நம்ம கேட்டிருந்தோம். பரீட்சித் மகாராஜாவோட கதையெல்லாம். பரீட்சித் மகாராஜா அந்த சமீக முனிவர் கழுத்துல இறந்து போன அந்த பாம்போட சடலத்தை எடுத்து மாலையா போடுவார். ஆனா அதுக்கு அவர் கோபமே படமாட்டார். ஆனா அவரோட மகன் யாரு, அந்த பாலகன் சிருங்கி, அவரோட பையன் கோவப்பட்டு சாபம் கொடுத்துருவான். ஆனா அவரோட பையன் சாபம் கொடுத்துட்டானே அப்படிங்கிறதுக்காக இந்த முனிவர், சமீக முனிவர் வருத்தப்படுவார். ஐயோ, என்னோட பையன் இப்படி சாபம் கொடுத்துட்டானே, இது தவறுதான் அப்படின்னா அந்த தவறு அவரு ஏத்துக்குவார். அதே மாதிரிதான் அவரும் ஏத்துக்குவாரு. யாரு? பரீட்சித் மகாராஜாவும், நான் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாவத்தை செஞ்சிட்டேனே, இந்த பாவத்துக்கு நான் தண்டனை அனுபவிச்சு அவரு அந்த அரச பதவி எல்லாத்தையும் திறந்து அவர் வெளியே போறாரு. இப்படி அந்த காலத்துல எல்லாரும் மக்கள் என்ன பண்ணாங்க? விட்டு கொடுத்து போறது, யாரு மேலேயும் கோபப்படாம இருக்கிறது, ஒருவேளை தவறு செய்துட்டாலும் அந்த தவறை ஒத்துக்கிறது அப்படின்னு வாழ்ந்தாங்க. ஆனா இந்த கலியுகத்துல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்ப இங்க யாரும் இங்க பிறந்தவங்க அங்க பிறந்தவங்க அப்படிங்கிற அந்த பாகுபாடெல்லாம் கிடையாது. நம்ம எப்படி இருக்கிறோம்?
பகவானோட வழியில் நடக்கிறோமா, அவரை அடைவதற்காக முயற்சி செய்கிறோமா, நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு ஒழுக்கமாக இருக்கிறோம், தர்மத்தோடு நடந்துக்கிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவில். தர்மத்தோடு நடந்துக்கிறோம், இதெல்லாம் வைத்து தான் நம்மளோட தரம் வந்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இவர் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்தாலும் கையில் வந்து கோடாரியை எடுத்துட்டு அந்த சத்திரிய குலத்தையே, அந்த ஆட்சி செய்கிற மன்னர்கள்லேருந்து எல்லாத்தையும் துவம்சம் செஞ்சிட்டாரு. அந்த குலமே இல்லாமல் செஞ்சிட்டாரு, தலைமுறையே இல்லாமல் செய்கிறாரு. ஏன் செய்கிறாரு, என்ன செஞ்சாரு, இது எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம வந்து வாங்க பார்க்கலாம். இப்போ ஜமத்கினி அப்படிங்கிற ஒரு முனிவரோட மகன் தான் பரசுராமர். ஜமத்கினி மற்றும் ரேணுகா, அவங்களோட ஜமத்கினியோட மனைவி ரேணுகா தேவி. ரேணுகா தேவியோட மகன் தான் பரசுராமர். இவர் மட்டும் மகன் கிடையாது, இவரை மாதிரி நிறைய பசங்க இருக்காங்க. அதில் ஒரு பையன் தான் கிட்டத்தட்ட கடைசி பையன் பரசுராமர். மூத்த அண்ணன்கள்லாம் இருக்காங்க. இந்த ரேணுகா தேவி இருக்காங்க பாருங்க, அம்மா, அவங்க வந்து பதிவிரதை. அதாவது இந்த பதிவிரதை அப்படின்னா அவங்களோட பதிவிரதா தன்மையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த பானையெல்லாம் செய்வாங்க பாருங்க, இந்த பானையெல்லாம் தண்ணியெலாம் எடுத்துகிட்டு வரும். பானை எப்படி செய்வாங்க, அந்த களிமண்ணெல்லாம் போட்டு அந்த பானை செய்கிற அந்த தொழில் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அதை காலால் மிதித்து அதை வந்து அந்த மண்ணை வந்து பதப்படுத்தி அதுக்கப்புறம் அதை வந்து அந்த சக்கரத்தில் போட்டு ஒரு பானையாக ஒரு பானையாக வடிவத்துக்கு வந்து கொண்டுட்டு வந்ததுக்கப்புறம் நெருப்பில் போட்டு சுடுவாங்க. நெருப்பில் போட்டு சுட்டு அதை காய வச்சதுக்கு அப்புறமா தான் அதில் வந்து தண்ணி பிடிக்க முடியும். அதை பானையாக செஞ்சுட்டு நெருப்பில் சுடாமல் அப்படியே தண்ணி பிடிச்சா என்ன ஆகும், பானை வந்து உடஞ்சி தண்ணி வந்துடும் வெளியே, மண் அப்படியே என்ன கரைஞ்சி வந்துடும். ஆனால் இந்த பதிவிரதை ரேணுகா தேவி அந்த பதிவிரதா தன்மையினால அவங்க வந்து காயாத பதிவிரதா தன்மையால் நெருப்பில் சுடாத மண் பானையவே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க பதிவிரதா தன்மையால் அந்த பானைக்கு ஒன்றும் ஆகாது. இப்படிப்பட்ட பதிவிரதை அவங்களோட பையன் தான் பரசுராமர். ரொம்ப சாந்தமானவர், அதே நேரத்தில் ரொம்ப அறிவு கூர்மையானவர். ஏன்னா பகவானோட அவதாரம்ல ரொம்ப அறிவு கூர்மையானவர் அவர். ஒரு முறை என்ன நடக்குது, இந்த ரேணுகா தேவி அம்மா என்ன பண்ணுறாங்க, இவங்களோட ஆசிரமம் அந்த முனிவருக்காரில் ஜமத்கினி, அவரோட ஆசிரமம் வந்து நர்மதா நதிக்கரையில் தான் இருக்குது. நர்மதா நதிக்கரைக்கு போய் அங்கே தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. ஒவ்வொரு நாளும் தண்ணி கொண்டுட்டு வருவாங்க ஆசிரமத்துக்கு. நெருப்பில் சுடாத பானையாலே தண்ணி கொண்டுட்டு வருவாங்க. ஒரு முறை அங்கே போகிறாங்க. அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்க அரசன் கார்த்தவீர அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்த்தவீர அர்ஜுனன், அதாவது சகசர அர்ஜுனன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அர்ஜுனன் கிடையாது, பஞ்ச பாண்டவர்கள் வருவார்ல அந்த அர்ஜுனன் கிடையாது, இவர் வேற. அந்த அரசன் என்ன பண்ணுறான், அந்த புறத்து பெண்களோட அந்த அரசன் அங்கே நதிக்கரையில் பெண்களோட சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா சந்தோஷமா அந்த புறத்து பெண்களோட ஜலக்கிரீடை நடந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்த ரேணுகா தேவி, இந்த அம்மா இருக்காங்க பாருங்க, ஒரு நிமிடம் அந்த பார்த்தது தான், ஒரு நிமிஷம் அவங்களோட மனசு மாறினது தான் தாமதம். அந்த கையில் வச்சுருந்தாங்க பானை, அந்த கையில் வச்சுருந்தாங்க பாருங்க பானை. இத்தனை நாளாக சுடாத மண்பானையிலே தான் தண்ணி கொண்டுட்டு வராங்க. ஒரு நாள் கூட உடஞ்சது கிடையாது. ஒரே நிமிஷம் முடிஞ்சது. பதிவிரதா தன்மை போயிருச்சு. குடம் உடஞ்சி தண்ணி வந்து கீழே ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க எப்படிலாம் இருந்திருக்காங்கன்னு. இன்னைக்கு ஒரு நிமிஷம் பார்த்ததுக்கே பதிவிரதா தன்மை போகுது. இன்னைக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம உலகத்தில் நடக்கிறதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா ரொம்ப அது டாப்பிக்கே மாறி வேற எங்கேயோ போயிடும். சொல்வதற்கு வாய் கூசுகிற மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பற்றி நான் பேச வேணாம். ஓகே, நம்ம இதோட நிப்பாட்டிக்கோம். ஏன்னா கொண்டுட்டு போனோம் அப்படின்னா அது வேற எங்கிட்டாவது போயிடும். அது வேணாம் நமக்கு. இப்போ இந்த கலியுகத்தில் இப்படி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அன்னைக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட பதிவிரதா தன்மையை வந்து போக்கிருச்சு. இதை அந்த ஜமத்கினி அந்த முனிவருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க வராங்க, ரேணுகா தேவி வராங்க அந்த ஆசிரமத்துக்கு. வரவுன்னு இவங்க என்ன, இவர் ஜமத்கினி முனிவர் அவங்க வராங்க. அவங்க வரவும் ஜமத்கினி முனிவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க அந்த அவரோட பசங்களை பார்த்து உடனே உங்கள் அம்மாவோட தலையை வெட்டுங்க அப்படின்றாரு. எல்லா பசங்களும் அப்படியே செல்ல மாதிரி நிற்கிறாங்க. இவர் திரும்பவும் சொல்கிறாரு உங்கள் அம்மாவோட தலையை வெட்டுங்கடா அப்படின்றாரு. ஆனால் அந்த பசங்க பேசாமல் செல்ல மாதிரி நிற்கிறாங்க. இவருக்கு கோவம் வந்துருச்சு, நீங்கள் சிலையாகவே ஆயிடுவீங்கன்னு சாபம் கொடுக்குறாரு. அந்த பசங்க, அவரோட பசங்க எல்லாரும் அப்படியே சிலையாகி அப்படியே நிற்கிறாங்க. பரசுராமர் வராரு, சொல்கிறாரு உங்கள் அம்மாவோட தலையை வெட்டு பார்ப்பா அப்படிங்கிறாரு. இவர் என்ன எதுவுமே கேட்கல. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு உடனடியாக என்ன பண்ணுறாரு, அம்மாவோட தலையவே வெட்டிட்டார். இளநி சீவர மாதிரி சீவிட்டார். ஒரே வெட்டு தான் முடிஞ்சது. பரசுராமர் செஞ்சதை பார்த்தோடனே இவருக்கு சந்தோஷம் ஜமத்கினிக்கு. நீயாவது என் பேச்சை கேட்குறியடா அப்படின்னு, உனக்கு என்னடா வேணும் சொல்லு மகனே அப்படின்னு கேட்குறாரு. பரசுராமர் கேட்குறாரு, என்னோட சகோதரர்களும் என்னோட அம்மாவும் திரும்பவும் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. பகவானோட அவதாரம்ல எப்படி இருப்பாரு, அவருக்கு எல்லாமே தெரியும், நடந்தது நடக்க போவது எல்லாமே அவருக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அந்த காரியத்தை செய்கிறார்.
தன்னோட அம்மா வேணும், என்னோட சகோதரர்கள் வேணும்னு கேட்குறாரு. அவங்க எல்லாரும் திரும்பவும் உயிர் பெற்று வராங்க. இப்படி அறிவு கூர்மை வாய்ந்த அவரு ஏன் கையில கோடாரியை எடுக்கிறார்? இப்படி அறிவு கூர்மை வாய்ந்த ஒரு அந்தன குடும்பத்துல பிறந்தவர், சாதுவா இருந்தவர் கையில வந்து எடுக்கிறாரு. எதற்காக எடுக்கிறாரு? பரசுராமரா எதுக்கு அந்த ஆயுதத்தை எடுக்கிறாரு, கோடாரியை எடுக்கிறாரு? அந்த மன்னன் இருக்கான் பாருங்க, அந்த அர்ஜுனன், சகசர அர்ஜுனன், அவன் என்ன செய்யறான்? ஒரு முறை இந்த ஆசிரமத்தை அப்படியே சுற்றி பார்க்குறான். இவர் ஜமத்கினியோட ஆசிரமத்தை சுற்றி பார்க்கும்போது அந்த ஆசிரமத்தில் காமதேனு பசுமாடு இருக்கு. காமதேனு எதை கேட்டாலும் கொடுக்குற பசுமாடு. நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க. உணவு இல்லாதவங்களுக்கு உணவு கொடுக்கறது, கஷ்டப்படுறவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறது, இது மட்டும்தான் செய்வாங்க. வசிஷ்ட முனிவர்கிட்ட கூட நந்தினிங்கிற ஒரு பசு வந்து இருந்தது, இதே மாதிரி ஒரு காமதேனு. இப்போ இவர்கிட்ட இருக்க அந்த காமதேனுவை பார்த்த இந்த அரசனுக்கு ஒரு பேராசை, இது எனக்கு வேணும் அப்படின்னு முடிவு செய்து அந்த அரசன் என்ன பண்ணுறான்? அந்த மாடை திருடிட்டு போயிடுறான், கடத்திட்டு போயிடறான். அந்த காமதேனு மாடை வந்து பசு மாடை கடத்திட்டு போயிடறான். பரசுராமர் இல்லாத நேரமாக பார்த்து இதெல்லாம் நடக்குது. பரசுராமர் வராரு, நடந்தது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. இந்த அரசனோட செய்கை எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு நாட்டை காப்பாற்ற வேண்டிய மன்னனே இப்படி திருடிட்டு போறான். நாட்டை காப்பாற்ற வேண்டிய மன்னனே என்ன பண்றான்? மக்கள்கிட்ட திருடிட்டு போறான். தன் கீழே இருக்கிற மக்களை பாதுகாக்கணும், அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு பாதுகாப்போடு இருக்கணும் அந்த அரசன். நம்ம ஆட்சி செய்கிறவங்க அப்படி தானே இருக்கணும், அதான் நம்ம எதிர்பார்ப்போம். அவங்களாலே நமக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அப்போ இந்த சத்திரிய குலம், அதாவது மக்கள் எல்லாரும், இப்போ நம்ம எல்லாரும் புலம்பிட்டு இருக்கோம் பாருங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான்ப்பா இருக்காங்க. அவனுக்கு இவன் பரவாயில்ல, இவனுக்கு இவன் பரவாயில்ல, அவன் அவ்வளவு கொள்ளடிச்சான், இவன் இவ்வளவு தான் கொள்ளடிச்சான், அவன் அவ்வளோ பெரிய தப்பு செஞ்சான், இவன் இவ்வளோ பெரிய தப்பு தான் செஞ்சான். நம்ம இப்படி தான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதிர கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்னு. இப்போ அப்படி தான் இருக்குது நம்மளோட வாழ்க்கை எல்லாம். பொறுத்து பார்க்குறாரு, இவருக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கே பார்த்தாலும் மன்னர்கள், இந்த ஆட்சி செய்கிறவங்க யாரும் சரி கிடையாது, எல்லாம் அவங்களோட அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ நம்மளாம் வந்து பார்க்குறோம் எவ்வளவு கஷ்டம், மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. இவங்களை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு கையில் கோடாரி எடுத்துகிட்டு போகிறார். கோடாரி எடுத்துகிட்டு போய் அந்த அரசனை ஒரே வெட்டி கொண்டுட்டார். தலை வேற உடம்பு வேற போயிடுச்சு, கோடாரியால் வெட்டி கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் இவரும் வந்துட்டார். அந்த சகசர அர்ஜுனன் அவனோட மகன்கள் என்ன செய்கிறாங்க? பரசுராமன் வந்து என்னோட தந்தையை கொன்னால, அதே மாதிரி அவரோட தந்தையான ஜமத்கினி முனிவரை வந்து கொன்று அதே கஷ்டத்தை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு அதோட அவங்க வந்து அடங்கலை. ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, அவங்களோட அப்பா அந்த சகசர அர்ஜுனன் என்ன தவறு செய்தான், மக்களை வந்து எவ்வளோ பாடுபடுத்தினா, அதெல்லாம் அவங்க எதையுமே யோசிச்சு பார்க்கல. எதுக்காக பரசுராமர் வந்து செஞ்சாரு, நல்லது கெட்டது எதையும் யோசிக்கல. பழி வாங்கணும், ஏன்னா இவங்க மக்கள் தானே, நமக்கு கீழே இருக்கிறவங்க தானே, இவனே இதை செஞ்சிட்டானா மற்றவங்களாம் எப்படி பயப்படுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம். இவனே இதை செஞ்சிட்டானா மற்றவங்களாம் எப்படி பயப்படுவாங்க? இல்லை, சாதாரண ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்கிற இவங்க குடும்பத்துல இருந்தே ஒருத்தன் வந்து ஆயுதத்தை எடுத்துகிட்டு வந்து மன்னனையே வந்து கொண்டுட்டானா மற்றவங்களாம் எப்படி பயப்படுவாங்க? பயம் போயிருமே. பயம் போயிட்டு அப்புறம் நம்ம எப்படி இதெல்லாம் ஆண்டு அனுபவிக்க முடியும்? அந்த பயத்தை போக்கணும்னா அவனோட தந்தையை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு வராங்க. பரசுராமர் எங்க இல்லை, ஜமத்கினியோட தலையை வெட்டி அந்த பசங்க கொண்டுடுறாங்க. பரசுராமர் வராரு, ரேணுகாதேவி அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ரேணுகாதேவி பரசுராமரோட அம்மா வராரு. வந்தவர் கோடாரியை எடுத்துட்டு போயிட்டு எல்லா ராஜாக்களையும் துவம்சம் செய்கிறாரு. மின்னல் வேகத்துல எல்லா ராஜாக்களையும் அழிக்கிறார். மின்னல் வேகத்துல அந்த ஆட்சி செய்கிற அந்த பரம்பரை, அந்த இதுவே குலமே இல்லாமல் எல்லாத்தையும் துவம்சம் செய்கிறார். ஏதோ 1-2 பேர் தான் மிஞ்சி இருக்காங்க. 21 முறை வலம் வராராம். 21 முறை வலம் வந்து ஒருத்தங்களோட குலமே இல்லாமல் செய்கிறாரு. ஏதோ 1-2 பேர் தான் மிஞ்சி போகிறாங்க. எல்லா முனிவர்களும் ஒன்று கூட்டிட்டாங்க. நாரத முனிவர்லேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. எல்லாம் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. பரசுராமரே கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்கள் பகவானோட அவதாரம், நீங்கள் இப்படி எல்லாத்தையும் வதம் செஞ்சிட்டீங்க, இது வந்து இந்த சமூகத்தோட அந்த சமநிலையவே வந்து பாதிக்கும், நீங்கள் இதுக்கு மேலே இதை செய்ய வேணாம் அப்படின்னு எல்லாரும் வந்து வேண்டி கேட்டுக்கிறாங்க. இவரு என்ன பண்ணுறாரு, அவங்க எல்லாரும் வேண்டி கேட்டதுக்கு இடங்க தன்னோட ஆயுதத்தை கீழே போட்டுட்டு சமாதானம் அடைந்து சாந்தமாக
மகேந்திரகிரிக்கு வந்து போறாரு. மகேந்திரகிரினா என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது. கோகர்ணம் இருக்கு பாருங்க, கோகர்ண சேஸ்திரம். கோகர்ண சேஸ்திரத்துல இருந்து அப்படியே நம்ம அந்த கேரளாவோட வந்தீங்கன்னா கன்னியாகுமரி வரைக்கும் அந்த மேற்கு தொடர்ச்சி பகுதி மலைன்னு சொல்லுவாங்க பாருங்க, அது அந்த அந்த பகுதி தான் மகேந்திரகிரி. அங்கதான் இன்னும் இருக்கார். இவரு நிறைய கதைகள், நிறைய புராண கதைகளை வருவார். இதே பரசுராமர் ஸ்ரீராம அவதாரத்திலையும் வருவார். ஸ்ரீராம அவதாரத்திலையும் வருவார், மகாபாரத கதைகள்லையும் வருவார். உங்க யாருக்காவது ஞாபகம் இருக்கா மகாபாரத கதைகள் எங்க வருவாருன்னு? யாராவது வருவார்னா சொல்லுங்க. மகாபாரத கதைகள்லையும் வருவார். மகாபாரத கதைகள்ல பீஷ்மருக்கு குருவா வருவார். பீஷ்மருக்கு அவருக்கு சண்டை நடக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதெல்லாம் நம்ம அதை தனியாக ஒரு பகுதியில் வந்து பார்ப்போம். அது அந்த பகுதியெலாம் சொன்னோம்னா இன்னும் கொஞ்சம் லென்த் ஆயிரும். பீஷ்மரோட குரு, பீஷ்மர் எப்பேற்பட்டவர் நமக்கு தெரியும். பீஷ்மருக்கு வந்து செஞ்சவர், பீஷ்மருக்கு வந்து ஆயுத கலையெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்தவர். கர்ணன் சம்பந்தமாகவும் கதைகள்லாம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மகாபாரதத்துலேயும் இவர் வராரு பரசுராமர். இதே பரசுராமர் ஸ்ரீராம அவதாரத்துலையும் வராரு. ஸ்ரீராம அவதாரத்துல எங்க வருவாரு? சுயம்வரம் நடக்கும் பாருங்க, சீதையை யார் வந்து மனம் முடிப்பது அப்படின்னு தண்டோரா போட்டு சொல்றாங்க. ஜனககுமாரி ஜானகி தேவத இளவரசி, தங்கத்தை உருக்கி வடிவம் கொடுத்த அழகு ஜானகிய யாரு திருமணம் செய்து கொள்ள விரும்புறீங்களோ சிவ தனுசை எடுத்து நாணேற்றுங்க அப்படின்னு சொல்றாங்க. சிவ தனுசு, அந்த சிவ தனுசு, அந்த வில்ல யாராலும் எடுக்கவே முடியாது. 300 பேர் வந்தால் தான் அதை நகுத்தையே கொண்டுட்டு போக முடியுமா? சுயவரம் நடந்துகிட்டு இருக்கு, தண்டோரா போட்டாச்சு. யார் அதை வந்து எடுக்கிறாங்களோ, எடுத்து நாணேற்றாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஜானகி சீதா தேவி. சபையில் எல்லா ராஜாக்களும் வந்திருக்காங்க, எல்லா இளவரசர்களும் வந்தாங்க. யாராலையும் அதை இன்ச் அளவு கூட நகர்த்த முடியல, எந்த அரசனாலையும் நகர்த்த முடியல. இங்கே ஜனகர் பார்க்குறாரு, அச்சிச்சோ நம்ம பொண்ணு அவ்வளோதான் போல, திருமணமே ஆகாமல் அப்படியே கன்னி பெண்ணாவே இருக்க வேண்டியதான் போல அப்படின்னு. ஒரு கட்டத்தில் அவர் வந்து பொறுமையிலேருந்து சபையில் இருந்துச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. என்னமோ எல்லாரும் நான் தான் ராஜா, நான் தான் மன்னன், நான் தான் வீரன், என்னென்னமோ சொல்லிட்டு இந்த சபைக்கு வந்தீங்க, யாராலையும் இதை செய்ய முடியலையா அப்படின்னு பேசுறாரு. இங்கே யாருமே ஒரு ஆண்மகன் இல்லையான்னு. லக்ஷ்மணன் எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு கோபமா எந்திரிச்சு, ஸ்ரீராமன் இருக்காரு, ஸ்ரீராமன் இருக்க இடத்துல நீங்க எப்படி இப்படி பேசலாம் அப்படின்னு அவர் எந்திரிச்சு சண்டைக்கு போறாரு. விஸ்வாமித்திரர் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி எந்திரிக்கிறார். எந்திரிச்சு சிவ தனுசு எடுத்து நாணை ஏற்றுறாரு. அந்த நாணை விட்ட அந்த அதிர்வுல அந்த சிவ தனுசே 2ஆக உடைந்து வந்து விழுகுது கீழே. அந்த சிவ தனுசு உடைந்த அந்த தருணத்துல ஒரு பூகம்பமே ஏற்பட்ட மாதிரி அந்த சபையில இருந்து எல்லாரும் இருந்து கீழே விழுந்துட்டாங்க. ஒரு சில பேர் தான் கீழே விழுகல, ஜனகர், சீதா தேவி, அப்புறம் ஸ்ரீராமர், லக்ஷ்மணன், அப்புறம் வந்து விஸ்வாமித்திரர், இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் தான் வந்து கீழே விழுகல. எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. 3 உலகங்களுக்கு சப்தம், எல்லாம் நிலநடுக்க மாதிரி ஆடுது. கோவர்த்தனகிரியும் ஆடுது, கோவர்த்தனகிரியும் ஆடுது. பரசுராமர் தவநிலையில் இருக்காரு. யாருடா என்னோட தவநிலையை கலைச்சதுன்னு அவரு அங்க இருந்து கிளம்பி வராரு, சண்டைக்கு வராரு ஸ்ரீராமனோட. இப்போ பக்தர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், ஏன் இவரும் வந்து விஷ்ணுவோட அவதாரம் தான், இவரும் பகவானோட அவதாரம் தான், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி நேரடியான பகவானோட அவதாரம், இவர் வந்து வேற ஒரு நோக்கத்துக்காக எடுக்கப்பட்ட ஒரு அவதாரம். அப்படி இருந்தாலும் பரசுராமர் எதற்கு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கிட்ட சண்டைக்கு போனாரு, எதற்காக கோபப்பட்டாரு அப்படின்னு? ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஸ்ரீராமன் வந்து சாதாரண ஒரு மனிதர் கிடையாது அப்படிங்கிறத இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக வராரு. இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது, சண்டைக்கு வராரு. சிவ தனுசை நீ நானேற்றி அதை வந்து உடைச்சிட்டேன். இப்போ இந்த விஷ்ணு தனுசை, விஷ்ணு பானத்தை நீ வந்து கையில் எடு, விஷ்ணு தனுசை நீ கையில் எடுத்து பாரு அப்படின்னு விஷ்ணு தனுசை வந்து கொடுக்குறாரு. அதையும் அவர் எடுக்கிறார், விஷ்ணு தனுசையும் வந்து எடுக்கிறார். விஷ்ணு பானத்தையும் எடுத்து இல்லை ராமனோட பானம் வந்து பொய்க்காது அப்படின்னு அதுலேயும் வந்து நானேற்றார். இப்படி அந்த சம்பவங்கள்லாம் நடந்து முடியுது. இப்படி பகவானோட அவதாரங்கள் வந்து பல நிலையில் வந்து நடக்கும். இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்த அவதாரம் நம்ம எல்லாரும் வந்து கற்றுக்கணும். நம்ம ஒரு பொறுப்பில் இருக்கோம். நம்ம எல்லாரும் வந்து ஒரு பெரிய ராஜாவோ இல்லை ஒரு பெரிய மந்திரியோ ஒரு பெரிய பொலிட்டீஷியனோ அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம். சாதாரண ஒரு நபராக நமக்கு கீழே ஒரு 4 பேர் வேலை செய்கிறாங்கனாலும் அவங்கக்கிட்ட நம்ம கண்ணியமாக நடந்துக்கணும், அவங்கள நல்வழிப்படுத்தணும், அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். 4 பேர் நமக்கு கீழே இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு வந்து அடிமை கிடையாது. 4 பேர் நம்ம கீழே இருக்காங்கன்னா அவங்க வந்து நமக்கு வந்து அடிமை கிடையாது. அவங்க வந்து பாதுகாக்கணும். அது நம்ம கடவுள் கொடுத்துருக்க பொறுப்பு, நம்ம அதை உணர்ந்து செயல்படணும். அவங்க நம்ம கீழே வேலை செஞ்சாலும் சரி, இல்லை நம்ம வந்து ஒரு உயர்ந்த ஒரு பதவியில் இருக்கோம், அந்த ஆஃபீஸில் அவங்க நம்ம கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இல்லை நம்ம தான் முதலாளியாக இருக்கோம், நம்மளோட கடையில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அவங்கள பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட இருக்குது. அவங்களே அவங்க குடும்பத்தையும் நம்ம வந்து பாதுகாக்கணும். அவங்களாம் நமக்கு வந்து அடிமைகள் கிடையாது.
பெரிய அளவுக்குலாம் நம்ம வந்து யோசிக்க வேணாம். நம்ம வந்து ராஜா, நம்ம வந்து மந்திரி, நம்ம தான் சிஎம், நான் தான் பிஎம், எனக்கு கீழே யார் இருக்கா, நானே வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளாக தானே இருக்கேன். யாராக இருந்தாலும் உங்களுக்கு கீழே ஒருத்தங்க 2 பேர் இருப்பாங்களே, அவங்களுக்கு உண்மையா இருங்க. அவங்கள பார்த்துக்கோங்க, அவங்கள கஷ்டப்படாமல் வச்சுக்கோங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறத அவங்களுக்கு உதவி செய்யலைனாலும் அவங்ககிட்ட இருந்து பிடுங்கிடக்கூடாது. இந்த மன்னன் செஞ்சான் பாருங்க, அந்த காமதேனுவை எடுத்துகிட்டு வரணும்னு பார்த்தா பாருங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு நடந்துக்கிட்டு தானே இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல முதலாளிகள் தொழிலாளிகளை ஏமாத்துறாங்க. அதனால தொழிலாளிகள் என்ன பண்ணுறாங்க, முதலாளிகளை ஏமாத்துறாங்க. 2 பக்கத்து நடந்துக்கிட்டு இருக்கு. 2 பக்கத்து தான் நடந்துகிட்டு இருக்கு. மேலே இருக்கவன் வந்து சரியாக இருக்கக்கூடாது கீழே இருக்கவனுக்கு. ஏன்னா மேலே இருக்கவன் சரியாக இருந்தானா நம்மளை எந்த தப்பும் செய்ய விட மாட்டான். மேலே இருக்கவன் தவறாக இருக்கவனா இருந்தால் தான் நம்ம இங்கே சுதந்திரமாக இருக்க முடியும். அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க மக்களே இன்னைக்கு. அதான உண்மை. நமக்கு மேலே இருக்கிறவன் சரியானவனாக இருந்தானா நம்ம சுதந்திரமாக இருக்க முடியாது, நம்ம தவறு செய்ய முடியாது. அப்போ அவன் தவறு செஞ்சாதான் நம்மளும் ஜாலியாக தவறு செய்ய முடியும், நம்மளும் சுதந்திரமாக இருக்க முடியும். இப்படி இருக்காங்க கலிகாலத்தில். இப்படி பரசுராமர்லாம் இந்த கலியுகத்தில் இப்போ வந்தாருன்னா எல்லா மக்களையும் அவர் கோடாரியால் வெட்டி சாய்க்க வேண்டியதுதான். இங்கே ராஜா, மந்திரி, மக்கள் அந்த மாதிரி பாகுபாடே கிடையாது. எல்லாரும் அவங்கவுங்களோட சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட சமுதாயத்தில் இருக்கிற அந்தந்த அந்தஸ்துக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட பொறுப்புகளுக்கு ஏற்ற மாதிரி தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ பகவானோட திருவடிகளை சரணடைந்து இந்த கதைகளை கேட்டுட்டு இருக்க நம்ம இன்னைக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு கீழே இருக்கவங்க கிட்ட நம்ம ஆணவத்தோடு இருக்கக்கூடாது, அகம்பாவத்தோடு இருக்கக்கூடாது. நமக்கு கீழே இருக்கிறவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை வந்து கொடுக்கணும். அவங்கள ஏமாற்றி நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. அப்படிலாம் இருந்தோம்னா நம்ம நற்கதி அடைய மாட்டோம். இந்த மாதிரியான நல்ல குணங்கள் இல்லாமல் நம்ம என்னதான் பூஜைகள் செய்தாலும், இறைவன் மேலே வழிபாடுகள் செய்தாலும், என்னதான் பிரார்த்தனை செஞ்சாலும், இந்த மாதிரி கதைகள் கேட்டாலும், திவ்ய சேஸ்திரங்கள், தீர்த்த யாத்திரைகள் சென்றாலும் எந்த ஒரு பலனும் கிடைக்காது. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ஸ்ரீமத் பாகவதம் இன்றைய பதிவு முடிவடைகிறது. இன்னைக்கு நம்ம பரசுராமர் அவதாரத்தை கேட்டோம். மீண்டும் ஒரு அவதாரத்தில் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.